Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. MCR Pure Cotton Club, formals and casual shirts. உலகத்தில் இருக்கிற எந்த நாட்டுக்குமே 25% அதிகமான வரி கிடையாது. ஆனால் நமக்கு மட்டும் 50% வரி. ஸோ கண்டிப்பாக நம்முடைய பொருட்கள் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் சுத்தமாக போயிடும். இது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒரு அமெரிக்காவில் ட்ரம்ப்பினுடைய ஆலோசகர் ஒருத்தர் நேற்று என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்தியாவில் மேல் ஜாதியை சேர்ந்தவர்கள் அவங்க லாபம் அடையணும், ரஷ்யாவிலிருந்து குறைவான விலையில் கச்சா எண்ணெய் வாங்கி இந்திய பொதுமக்களுக்கு அதிகமான விலையில் அரசாங்கம் விற்கிறாங்க. மத்திய அமைச்சர் ஒருத்தருடைய பையனுடைய நிறுவனம் நன்றாக வளர வேண்டும் அப்படிங்கிற காரணத்துக்காக 20% எத்தனால கலக்குறீங்க. போன வருஷம் அந்த நிறுவனத்துக்கு 17 கோடி ரூபாய் இருந்த டர்ன் ஓவர் இந்த வருஷம் 511 கோடி ஆயிருக்குது. 17 கோடி எங்க இருக்குது, 511 கோடி எங்க இருக்கு? மக்களுடைய நலனுக்காக இந்தியாவும் சீனாவும் இணைய வேண்டிய ஒரு சூழல் இருக்கு அப்படின்னு ஷி ஜின்பிங் சொன்னதா ஒரு பிரேக்கிங் நியூஸ். சீன அதிபர் யாரெல்லாம் மீட் பண்ணாரோ அந்த ஃபோட்டோலாம் போட்டிருக்கிறாங்க. அதில் இந்தியாவோட அதிபர் இல்லை. ஒரு வெளியுறவுத்துறை கொள்கையில் இந்தியா ஒரு மிகப்பெரிய சர்க்கிளில் தான் இருக்குது. ட்ரம்ப் எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போவார். அது நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம். இப்போ இந்த 50% அப்படிங்கிறது இதுதான் கடைசி அப்படின்னு கிடையாது. இதனால திடீர்னு 75 அவங்க மாற்றலாம், 100 மாற்றலாம். அதையும் தாண்டி போனால் கற்பனையே பண்ண முடியாத வேலையெல்லாம் ட்ரம்ப் பண்ணுவார். யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, வாட்ஸ்அப்பு, ட்விட்டரு அவங்களெல்லாம் கூப்பிட்டு நீங்கள் யாரும் இந்தியாவுக்கு சர்வீஸாக கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவார். அப்படி கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டேக்ஸ் போடுவேன்னு சொல்லுவார். அந்த மாதிரிலாம் அவங்க பண்ண ஆரம்பித்தால் நம்ம நிலைமை என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். அமெரிக்கா உலகத்திலே நம்பர் 1 நாடு. அதை எதிர்த்துக்குன்னு பெரும்பாலும் நம்மளால் சர்வை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் ஏதோ ஒரு காலகட்டத்தில் அமெரிக்கா கூட இவங்க சமாதானமாக போய் ஆக வேண்டும். கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக பொருளாதார நிபுணர் PR சுந்தர் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், கிட்டத்தட்ட 600க்கும் அதிகமான கண்டெய்னர் லாரியில போன அந்த துணிமணிகள், அதாவது ஜவுளி பொருட்கள், இறால் அது போன்ற பொருட்கள்லாம் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த 50% வரி விதிப்பிற்கு அப்புறம் இது என்ன மாதிரியான பொருளாதார தாக்கத்தை இந்தியாவில் ஏற்படுத்தும் சார்? இது பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். இது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். முதல்ல ஒரு அடிப்படையான சில விஷயங்கள் சொல்லிடுறேன் பாருங்க. முதல்ல ட்ரம்ப் இந்த மாதிரி மற்ற நாடுகளுக்கு வரி விதிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் டைம் கொடுத்தாரு. இந்த 3 மாதத்துக்குள்ளார சமாதானமாக பேசி ஏதோ ஒரு அளவில் நீங்கள் டேரிஃப் இது பண்ணிக்கங்க அப்படின்னு சொன்னார். பல நாடுகள், வியட்நாம் 20%, சில நாடுகள் சவுத் கொரியா 15%, அது மாதிரி நிறைய பேர் இது பண்ணிட்டாங்க. இப்போது அந்த 15 அல்லது 20 இல்லை ஒரு அதிகபட்சம் ஒரு 25% இருந்தாலுமே நமக்கு அது ஒரு பெரிய பாதிப்பை உண்டாக்காது. அது உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு சிம்பிளாக சொல்லிடுறேன் பாருங்கள். ஒரு பங்களாதேஷ்லேருந்து ஒருத்தர் பேனா தயாரிக்கிறாரு, ஒரு 100 ரூபாய்க்கு விற்றுன்ருக்கிறாரு. நம்மளும் பேனா தயாரிக்கிறோம், நம்மளும் அமெரிக்காவில் 100 ரூபாய்க்கு விற்றுன்ருக்குறோம். இப்போ அவங்களுக்கும் 25% வரி, நமக்கும் 25% வரினா நம்ம கையை விட்டு அந்த காசை கொடுக்க முடியாது இல்லை. அப்போது நம்ம அதை 125 ரூபாய்க்கு தான் விற்கணும். பங்களாதேஷ்லேயும் 125க்கு தான் விற்பாங்க, நம்மளும் 125க்கு தான் விற்போம். அதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்படி நடக்கிற பட்சத்தில் அதனுடைய தாக்கம் எல்லாமே அமெரிக்க நுகர்வோர்களுக்கு தான் இருக்கும். ஏன்னா அவங்க தான் 100 ரூபா கொடுத்து வாங்க வேண்டிய பேனா 125 ரூபா கொடுத்து வாங்கணும். ஆனால் இப்போ என்ன நடந்திருக்குன்னா, உலகத்தில் இருக்கிற எந்த நாட்டுக்குமே 25% அதிகமான வரி கிடையாது. உலகத்தில் இருக்கிற அத்தனை நாடுகளுக்குமே அதிகபட்ச வரி 15லிருந்து 25% வரைக்கும் தான் இருக்குது. ஆனால் நமக்கு மட்டும் 50% வரி, 25% வரி, கூடுதல் வரி 25% பெனால்டி ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்குறதுனால அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன நடக்கும், மற்ற நாடுகள்லாம் 125 ரூபாய்க்கு பேனா விற்கும்போது நீங்கள் 150 ரூபாய்க்கு விற்றீங்கன்னா யார் உங்கள் பொருளை வாங்குவாங்க? ஸோ கண்டிப்பாக நம்முடைய பொருட்கள் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் சுத்தமாக போயிடும். இது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்போ நீங்களே சொன்னீங்க, இறால் ஏற்றுமதி பண்ணாங்க, 600 கண்டெய்னரில் பாதி வழியில் போனதுக்கப்புறம் அது திரும்ப ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் ஒரு யோசனை பண்ணி பாருங்கள். நம்ம ஒரு ஒரு தக்காளி, கத்திரிக்காய் அப்படின்னு வச்சிங்களேன், அதெல்லாம் கிலோ ஒரு 40 ரூபா 50 ரூபா தான் இருக்கும். இதை நீங்கள் வாங்கி என்ன பண்ணுவீங்க, அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணுவீங்க. ஏற்றுமதி பண்ணும்போது இங்கேருந்து அங்கே கப்பலில் போய் சொல்லணும் இல்லையா,
அதுக்காக நீங்கள் கப்பலுக்கு கொடுக்குற காசே ஒரு கிலோக்கு 200 இருக்கும். தக்காளி விலை 50 ரூபா தான் இருக்கும். ஆனால் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து 200 இருக்கும். அப்போ நீங்கள் அதை போய் 250 ரூபாய்க்கு நீங்கள் விற்பீங்க. இப்போ 200 ரூபாய் கப்பல்காரனுக்கு கொடுத்துட்டு கப்பல் முக்கால்வாசி தூரம் போனதுக்கப்புறம் எங்களுக்கு இந்த தக்காளி வாங்கினா நீங்கள் திரும்ப எடுத்துன்னு போங்க அப்படின்னு சொன்னால் என்ன பிரச்சனைனா, அந்த கப்பலை நீங்கள் அங்கேருந்து திரும்ப அதை இங்கே கொண்டு வர சொன்னீங்கன்னா, இங்கேருந்து அங்கே கொண்டு போகிறதுக்கு 200 ரூபாய் வாங்குறாங்கன்னா, அங்கேருந்து திரும்ப கொண்டு வரதுக்கு இன்னொரு 200 ரூபாய் கேட்பாங்களா? அப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் நீங்கள் 450 ரூபாய் செலவு பண்ணிட்டு அந்த தக்காளி வச்சு என்ன பண்ணுவீங்க? இதுவும் பெரிய லாஸ். கண்டிப்பாக பெரிய லாஸ். இது வந்து ஒரு ஒன்றுமே பண்ண முடியாது இது. ஸோ பெரும்பாலான நாடுகளுக்கு இந்த ஒரு பொருட்களுடைய விலையை விட அதனுடைய போக்குவரத்து செலவு அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இந்த 27ஆம் தேதியிலிருந்து இந்த புதிய வரி கொள்கைகள் வருது அப்படின்னு சொன்ன உடனே ஒரு அவசர கதியில் எதையாவது இவங்க வந்து அமெரிக்கா கூட ஒரு சமாதானமாக பேச்சுவார்த்தை பண்ணி ஒரு 24-25 தேதிக்குள்ளார இந்த பிரச்சனையை இவங்க தீர்த்திருந்தால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்திருக்காது. ஸோ அதை வந்து இந்திய அரசாங்கம் செய்யலை. இது வந்து ஒன்று. ரெண்டாவது, உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் 25% தான் அதிகபட்சம். ஆனால் நமக்கு மட்டும் 50% அப்படின்னும்போது அந்த சரி தவறுன்றதை பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம். ஆனால் இதை வந்து அமெரிக்கா என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்குறீங்க, அந்த பணத்தை வச்சு அவங்க ரஷ்யா வந்து யுக்ரைன் கூட சண்டை போடுறாங்க, யுக்ரைன் பொதுமக்களை கொல்றாங்க, இது நியாயம் கிடையாது, அதனால் நீங்கள் ரஷ்யா கிட்ட கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அது சரி தப்பு அதெல்லாம் நம்ம அப்புறம் விட்டுருவோம். இப்போ அடிப்படையில் என்னென்னா, ரஷ்யா கிட்டேருந்து கச்சா எண்ணெய் இந்தியா வாங்கிறதுனால எதனால் அங்கேருந்து வாங்குறாங்கன்னா அது வந்து விலை குறைவு, மலிவான விலையில் கிடைக்கும். ஆமாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நீங்கள் கல்ஃப் கண்ட்ரிஸ்லேருந்து ஒரு கச்சா எண்ணெய் வாங்குறீங்க, ரஷ்யா கிட்டேருந்து கச்சா எண்ணெய் வாங்குறீங்க, அந்த குவாலிட்டி இருக்கு இல்லையா, இந்த கச்சா எண்ணெயோட குவாலிட்டி அது வந்து ரஷ்யாவில் வந்து குறைவான குவாலிட்டி. ஓகே. குவாலிட்டி வந்து அந்த கல்ஃப் கண்ட்ரிஸில் இருக்கிற அளவு அது குவாலிட்டி இருக்காது. அதனால் அது ப்ராசஸிங்லாம் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே செலவாகும். அது வந்து ஒன்று. ரெண்டாவது, நமக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரஷ்யாவிலேருந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது கொஞ்சம் தூரம் அதிகம். ஆனால் கல்ஃப் கண்ட்ரிஸ்லேருந்து ஓரளவுக்கு கம்பேர் பண்ணும்போது கிட்ட. ஆமாம். ஸோ இதனால் என்ன பண்ணுறாங்க, இதே மீறி அவங்க வந்து நிறைய 25% முதல் 30%ன்னு அவங்க வந்து ஒரு டிஸ்கவுண்டட் ப்ரைஸை கொடுக்குறாங்க. ஆனால் அமெரிக்கா என்ன சொல்கிறாங்க, ஒரு ஆச்சரியமான விஷயம், உலகத்தில் எல்லா நாடுகள்லேயும் மதங்கள் தான் வேறுபட்டிருக்கும். கிறிஸ்தவர்கள் இருப்பாங்க, முஸ்லீம்கள் இருப்பாங்க. ஆனால் இந்த ஜாதி அப்படிங்கிறது வந்து உலகத்தில் மற்ற நாடுகளில் கிடையாது. இந்தியாவில் மட்டும்தான் இந்த ஜாதி, மேல் ஜாதி கீழ் ஜாதி அப்படின்னு இருக்கு. ஒரு அமெரிக்காவில் ட்ரம்ப்பினுடைய ஆலோசகர் ஒருத்தர் நேற்று என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்தியாவில் மேல்தட்டு மேல் ஜாதியை சேர்ந்தவர்கள் அவங்க லாபம் அடையணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ஒட்டுமொத்த இந்திய மக்கள் தலையில் இந்திய அரசாங்கம் அதாவது ரஷ்யாவிலிருந்து குறைவான விலையில் கச்சா எண்ணெய் வாங்கி இந்திய பொதுமக்களுக்கு அதிகமான விலையில் அரசாங்கம் விற்கிறாங்க. இதனால் பயன்பெறுவது ஒரு குறிப்பிட்ட வகுப்பை சேர்ந்தவர்கள். ஸோ கீழ்த்தட்டு மக்களை அநியாயம் செஞ்சு அவங்க தலையில் அதிகமான விலையில் கட்டி இதனுடைய லாபம் எல்லாமே மேல்தட்டு ஜாதி மக்களுக்கு போகுது அப்படின்னு இது சொல்லியிருக்கிறது அமெரிக்காவில் ட்ரம்ப்பினுடைய ஆலோசகர். ஸோ இப்போ கேள்வி என்னென்னா, இந்தியாவுக்கு இருக்கிறது ஒரே ஒரு சாய்ஸ் தான். ஒன்று, நீங்கள் ரஷ்யா கிட்டேருந்து கச்சா எண்ணெய் வாங்குறது நிறுத்துங்க, அல்லது இந்த 50% வரியினால் ஒட்டுமொத்த பொருளாதாரமும் மிகப்பெரிய பிரச்சனைக்கு உள்ளாகும். இந்த கச்சா எண்ணெய் குறைவாக வாங்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேருக்கு தான் லாபம். ஒன்று, ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ், அவங்க குறைவான விலையில் கச்சா எண்ணெய் வாங்குறாங்க, ஆனால் குறைவான விலையில் பொதுமக்களுக்கு அவங்க விற்கலை. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கச்சா எண்ணெய் விலை $130 இருந்தது உலகத்தில். அப்போ இங்கே பெட்ரோல் விலை 65 ரூபா இருந்தது. ஆனால் இப்போது கச்சா எண்ணெய் விலை வந்து 130லேருந்து 65 ஆகிடுச்சு, பாதியாக குறைஞ்சிருச்சு. நமக்கு இங்கே பெட்ரோல் விலை 100 ரூபான்னு இருக்குது. அது மட்டும் இல்லை, விலை வந்து பாதியாக குறைஞ்சிருச்சு. அது இல்லாமல் ஆன் டாப் ஆஃப் விச் நீங்கள் ஒரு 30% டிஸ்கவுண்ட்டில் ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குறீங்க. அதுவும் பத்தாதுன்னு என்ன பண்ணுறீங்க, கல்ஃப் கண்ட்ரீஸ் கிட்ட மத்திய அமைச்சர் ஒருத்தருடைய பையனுடைய நிறுவனம்
நன்றாக வளர வேண்டும் அப்படிங்கிற காரணத்துக்காக 20% எத்தனாலை கலக்குறீங்க. ஸோ 20% எத்தனால், அதை முதல்ல சொல்கிறேன் பாருங்கள். இந்தியாவில் தயாரிக்கப்படுகின்ற பெரும்பாலான கார்கள் 10% எத்தனால் கலப்புக்கு ஏற்ற மாதிரி தான் தயாரிச்சிருக்கிறாங்க. 20% எத்தனால் கலக்கிற அளவுக்கு அந்த என்ஜின் வந்து வடிவமைக்கப்படவில்லை. நிறைய வந்து சில செய்திகள்லாம் என்ன வருதுன்னா, சிலர்லாம் வந்து என்ஜினில் கோளாறு ஏற்பட்டு சர்வீஸ் சென்டரில் கொண்டு போய் கொடுத்தா இன்சூரன்ஸ் காசு கொடுக்க மாட்டேன்றாங்க. அவங்க இன்சூரன்ஸ் கம்பெனியில் என்ன சொல்கிறாங்க, இந்த கார் வந்து 10% எத்தனாலுக்காக தயாரிக்கப்பட்ட காரு, வடிவமைக்கப்பட்ட காரு, இதில் நீங்கள் 20% எத்தனால கலந்து நீங்கள் இந்த பெட்ரோலை பயன்படுத்தினால தான் இந்த இன்ஜின் கோளாறாச்சு, இதுக்கு நாங்கள் இன்சூரன்ஸ் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் பாருங்கள், $130 இருந்து $65 வந்துச்சு. அப்புறம் என்ன பண்ணீங்க, அதுலேருந்து ஒரு 25-30% டிஸ்கவுண்ட்டில் ரஷ்யா கிட்ட வாங்குறீங்க. அதில் ஒரு 20% எத்தனாலையும் கலக்குறீங்க. இதில் ஒரு மத்திய அமைச்சருடைய மகன் நடத்துகின்ற ஒரு நிறுவனத்துக்குடைய போன வருஷம் அந்த நிறுவனத்துக்கு 17 கோடி ரூபாய் இருந்த டர்ன் ஓவர் இந்த வருஷம் 511 கோடி ஆகிருக்குது. 17 கோடி எங்கே இருக்குது, 511 கோடி எங்கே இருக்குது? ஒரு காமன் மேனாக இருக்கிற இப்போ உங்கள் சம்பளம் எத்தனை வருஷத்தில் டபுள் ஆகும்? 10 வருஷம் கழிச்சு கூட உங்கள் சம்பளம் டபுள் ஆக மாட்டேங்குது. ஆனால் ஒரு மத்திய அமைச்சருடைய நிறுவனம் வந்து ஒரே வருஷத்தில் 17 கோடியிலேருந்து 511 கோடிக்கு போகுது. இது எத்தனை மடங்கு? ஸோ அப்போ என்ன கேட்குறாங்கன்னா, இதை வந்து அமெரிக்காவில் பார்க்குறாங்க, சரி ஏதோ ஒரு சிலருக்கு தானே இந்த பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ரெஷர் பண்ணுறாங்க. உடனே இங்கே இருக்கிற ஒரு ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்களாம் அமெரிக்கா எப்படி நாங்கள் எங்கே வாங்கலான்றதை டிசைட் பண்ணலாம், நாங்கள் பொருளை எங்கே வேணாலும் வாங்கலாமே, எங்களுக்கு அதிகாரம் இருக்குதில்ல, எங்களுடைய சுதந்திரத்தில் தலையிடுறது. சரி எல்லாம் சொன்னீங்களா, ஓகே நீங்கள் வாங்குறீங்க, உங்கள் விருப்பம், எங்கே வேணாலும் வாங்கிக்கோங்க. அதே போல் துருக்கின்னு ஒரு நாடு இருக்குது. அந்த நாட்டில் ஒரு கம்பெனி ட்ரோன் தயாரிக்கிறான். அது அரசாங்கம் கூட கிடையாது, ஒரு தனியார் நிறுவனம் ட்ரோன் தயாரிக்கிறான். அவன் யார் கூட வேணாலும் பிஸ்னஸ் பண்ணலாம்ல. அவன் வந்து பாகிஸ்தானோட பிஸ்னஸ் பண்ணான். நீங்கள் என்ன பண்ணீங்க, துருக்கி கிட்ட வியாபாரத்தை நிறுத்துங்க அப்படின்னு சொன்னீங்க. அப்போது உங்களுக்கு ஒரு உரிமை இருக்குது, அந்த உரிமையில் அமெரிக்கா தலையிடக்கூடாதுன்னா அப்போ துருக்கியோட உரிமையில் நீங்கள் எப்படி தலையிடலாம்? சரி தலையிட்டீங்களா, உடனே நான் எல்லா பத்திரிகையிலையும் இந்தியா பாரத பிரதமருடைய மாஸ்டர் ஸ்ட்ரோக்கு பாருங்கள், துருக்கியை நிறுத்திட்டோம் எல்லாம் சொன்னாங்களா? எல்லா பத்திரிகைகள் வந்து தான் இந்த சொல்லும்போதே நீங்கள் சிரிச்சிங்க. அப்போ இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. உங்களுக்கு தெரியாத விஷயம் இப்போ ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். இண்டிகோ ஏர்லைன்ஸுக்கும் ஸ்பைஸ் ஜெட் ஏர்லைன்ஸுக்கும் துருக்கி நிறுவனத்துக்கிட்ட இருந்து ஏர்கிராஃப்டை லீஸுக்கு வாங்கியிருக்கிறாங்க. அந்த லீஸை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ என்ன இதான செய்தியா வரலையா சார்? அதாங்க அதாவது எதை தெரியப்படுத்தணுமோ அது வந்து பிரபலமாக எல்லா பத்திரிகையிலும் வரும். இதெல்லாம் எங்கேயோ விஷயம் தெரிஞ்சவங்க யாராவது 2 பேர் நமக்கு சொன்னால் தான் உண்டு. பொதுவாக வந்து ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருக்கிற பத்திரிகைகள்லாம் இதெல்லாம் வெளியே சொல்ல மாட்டாங்க. ஸோ இப்போ 2 மாதத்துக்கு முன்னாடி ரொம்ப வீராவேசமாக துருக்கிக்கு எதிராக அங்கே பேன் பண்ணுறோம் அப்படி இப்படின்னீங்க. இப்போ என்ன பண்ணீங்க, சைலண்ட்டாக இது பண்ணிட்டீங்க. சரி சைனா கூட என்ன ஆச்சு? சைனாவோட ஆப்பெல்லாம் பேன் பண்ணிங்களா இல்லையா ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி? இப்போ எதுக்காக திரும்ப சைனாவுக்கு போகிறீங்க? சரி சைனாவுக்கு போகிறீங்க இல்லைங்களா, நம்மளை வந்து அவங்க எவ்வளோ தூரம் மதிக்கிறாங்கன்றதை காமிச்சிடும் பாருங்கள். நான் இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்லைடு உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கிறேன், அதில் பாருங்கள். அது வந்து சைனாவில் வந்துருக்கிற ஒரு பத்திரிகை, ஒரு மிக பிரபலமான பத்திரிகை. அந்த பத்திரிகையில் முதல் பக்கத்தில் சீன அதிபர் யார் யாரெல்லாம் மீட் பண்ணாரோ அந்த ஃபோட்டோலாம் போட்டிருக்கிறாங்க. அதில் 5 நாட்டு அதிபர்களோட இருக்கிறாங்க. அதில் இந்தியாவோட அதிபர் இல்லை. ஆனால் இன்னைக்கு காலையில் ஒரு செய்தி வந்துச்சு சார், மக்களுடைய நலனுக்காக இந்தியாவும் சீனாவும் இணைய வேண்டிய ஒரு சூழல் இருக்குது அப்படின்னு ஷி ஜின்பிங் சொன்னதா ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்து அதாவதுங்க, ஒரு எனக்கும் உங்களுக்கும் சுத்தமாக ஆகாது. சுத்தமாக ஆகலைன்னா கூட நான் உங்கள் வீடேறி வந்துட்டா வாங்கன்னு சொல்லுவீங்க, உட்கார வைப்பீங்க, காஃபி கொடுப்பேங்க. அது உங்களோட மரியாதையை காமிக்குது. அதனால் உடனே நாளையிலேருந்து நீங்கள் என்ன கூட அப்படியே ரொம்ப நெருக்கமாக எல்லா இதுவும் அப்படிலாம் கிடையாது, புரியுதுங்களா? ஸோ சைனாவும் வந்து அமெரிக்காவுக்கு எதிராக நிற்கிறாங்க. அதனால் அவங்களுக்கும் ஒரு தேவை இருக்குது, ஸோ இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் அது எப்படி சொல்கிறதுனா, ஒரு நட்பு அப்படிங்கிறது வந்து ஒரு உளமார்ந்த நட்பாக இருக்குமா அல்லது உதட்டளவில் நட்பு இருக்குமா? இப்போ உதட்டளவில் நிறைய பேர் பேசுவாங்க,
ஆனால் உளமார்ந்த நட்பாக இருக்கணும்னாக்கா இதையும் தாண்டி பல விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. ஸோ நீங்கள் நீ பண்ண இந்த எல்லா சைனீஸோட ஆப்பெல்லாம் இது பண்ணிட்டாங்க. அவன் சைனீஸ் நிறுவனம் வந்து ஏதோ ஒரு நிறுவனத்தில் முதலீடு பண்ணிச்சுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ரெய்டு, இடி ரெய்டுன்னு 1008 பிரச்சனை பண்ணாங்க. அதெல்லாம் பண்ணி இன்றைக்கி சொல்லும்போது ஸோ இது வந்து அவங்களுடைய நாகரிகத்தை தான் காமிக்குது அது. ஆனால் இது எந்த அளவுக்கு இது ஒரு அமெரிக்காவுக்கு எதிராக ஒன்றா இணைஞ்சு ஒரு பெரிய சக்தியாக உருவெடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. ஒரு வெளியுறவுத்துறை கொள்கையில் இந்தியா ஒரு மிகப்பெரிய சர்க்கிளில் தான் இருக்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஆனா ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுதுல்ல சார், இந்தியாவும் சீனாவும் இப்போ அமெரிக்காவுக்கு எதிராக செயல்படுறாங்க, அவங்களுடைய நட்புறவு வந்து பலப்படுத்தப்படுது அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பம் இருக்குது. அதாங்க அது இன்னும் கொஞ்ச நாள் போனால் தானே தெரியும். ஸோ அதாவது ஒரு நட்புறவு பலப்படுது அப்படின்றது எதை வச்சு சொல்கிறீங்க? ஒரு இப்போ அவங்க வந்து புல்லட் ட்ரெயின் இருக்குது, அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணி காமிச்சிருக்கிறாங்க. அவங்க தான் உலகத்திலேயே நம்பர் 1 த ஃபாஸ்டஸ்ட்டு புல்லட் ட்ரெயின் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த ஒரு நட்புறவுகள்லாம் வரும்போது ஸோ அவங்க நாடு வந்து நம்ம நாட்டில் வந்து ஒரு நல்ல ஃப்ரீயாக வந்து வியாபாரம் பண்ணுறதுக்கும், நாம் போய் அவங்க கூட போய் ஒரு நல்ல ஃப்ரீயாக வியாபாரம் பண்ணுறதுக்கும், அங்கேருந்து பொருட்கள் நம்ம இறக்குமதி பண்ணுறதுக்கும் ஏற்றுமதி பண்ணுறதுக்கும், இதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் நாள் போனால் தான் இதெல்லாம் எந்த அளவுக்கு நடக்க போகுது அப்படிங்கிறது. இது இப்போதைக்கு வந்து இது ஒரு ஃபோட்டோ ஆப்ரேஷன். அந்த ஃபோட்டோ ஆப்ரேஷனில் ஒரு இது இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியும். சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து இந்தியாவுக்கு 50% டேக்ஸ் அது அமலுக்கு வந்ததுக்கு அப்புறமாகவே தொடர்ந்து ட்ரம்ப் வந்து பிரதமர் மோடி அவர்களுக்கு ஃபோன் செய்கிறதாகவும், மோடி அவர்கள் அந்த ஃபோனை வந்து எடுக்கிறதில்ல, அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறதில்லன்ற மாதிரி ஒரு தகவல் வருது. அது உண்மையா பொய்யா சார்? இல்லை, இந்த மாதிரி ஒரு செய்தி ஒரு ஜெர்மனியில் இருக்கிற ஒரு செய்தித்தாளில் இந்த செய்தி வந்திருக்கு. ஸோ அந்த செய்தி வந்து இந்தியாவிலையும் பிரபலமாக வந்திருக்கு. அது உண்மையாக இல்லையான்றது யாருக்கும் தெரியாது. ஆனால் அது உண்மையாக இருந்தால் அது வந்து கண்டிப்பாக வந்து நல்ல விஷயம் கிடையாது. ஏன்னா ஒரு சமாதானம் அப்படிங்கிறது எப்பவுமே அந்த முயற்சிகள் தொடர்ந்து இருந்துன்னு இருக்கணும். ஒருத்தர் நமக்கு ஃபோன் பண்ணுறாங்க, அதுவும் வந்து ஒரு அமெரிக்கன் பிரசிடென்ட் அப்படின்னும் போது கண்டிப்பாக அந்த ஃபோனை எடுக்கணும், பேசணும். நம்ம வந்து பேசும்போது சொல்லலாம், இது உங்கள் தரப்பு நியாயம், இது எங்கள் தரப்பு நியாயம், இதுன்னு சொல்லலாம். ஸோ ஆனால் ஃபோனே பேச மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது வந்து இது உள்ளுக்குள்ளே ஏதோ நடக்குது. இன்னும் கேட்டிங்கன்னா இந்த டேரிஃப் விஷயமா பேசுகிறதுக்கு அமெரிக்காவிலேருந்து ஒரு டீம் வந்து இந்தியாவுக்கு வர்றதா இருந்தது ஆகஸ்ட் 25 அது வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. அது ஒருவேளை அவங்களா கேன்சல் பண்ணாங்களா, இல்லை நீங்கள் ஒன்றும் வர வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு இவங்க கேன்சல் பண்ணாங்களா, அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஸோ டிப்ளமேட்டிக் ஃபீல்டில் ஒரு அரசியல் அரங்கத்தில் நடக்கிற விஷயங்கள் நம் பொதுமக்களுக்கு எல்லாமே தெரியாது. ஆனால் ஒரு முடிவு இப்போதைக்கு அமெரிக்காவுக்கு அதாவது அமெரிக்கா வந்து உலகத்திலே நம்பர் 1 நாடு. அதை எதிர்த்துக்குன்னு பெரும்பாலும் நம்மளால் சர்வை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் அதுக்காக நம்ம வந்து அவங்க காலில் வேணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. உலகத்தில் ஒரு அமெரிக்கா எவ்வளோ பெரிய பவர்ஃபுல் நாடு. சில நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த நாட்டோட மக்கள் தொகையே வந்து ஒரு 10 லட்சம் கூட இருக்காது. அந்த மாதிரி நாடுகள்லாமே அமெரிக்காவில் வந்து இணக்கமாக தானே இருக்கிறாங்க. அப்போ என்ன, அமெரிக்கா வந்து நீ சின்ன நாடு அதனால் நான் உன்னை நசுக்குவேன் அப்படிலாம் பண்ணுறது கிடையாது. ஸோ அமெரிக்க தரப்பு நியாயம் என்ன அப்படின்றதையும் கேட்டுட்டு, ஸோ அவங்க சொல்கிறது என்னென்னா, இப்போ நீங்கள் பெட்ரோல் விலைக்கு நீங்கள் வந்து அதிகமான விலைக்கு பொதுமக்களுக்கு விற்கிறீங்க, ஆனால் குறைவான விலைக்கு ரஷ்யா கிட்டேருந்து வாங்குறீங்க கச்சா எண்ணெய், இதனுடைய லாபம்லாம் யாருக்கு போகுது அப்படின்றத அவங்க கேட்குற கேள்வி. அதுவும் இந்த செய்தியை நான் பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. அது எப்படி ஒரு ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு பயன்படுது அப்படின்றது ஒரு அமெரிக்காவுடைய ஒரு ஆலோசகர் வந்து அதை சொல்கிறாரு. ஸோ அதனால் வந்து இப்போ வந்து என்னென்னா, இப்போதைக்கு வந்து ஏதோ 2-3 தொழிலதிபர்களுக்கு லாபம், அதுதான் எங்களுக்கு முக்கியம், மற்ற துறைகள் பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, அதில் வேலைவாய்ப்பை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை அப்படின்னு இருந்தாங்கன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் ஏதோ ஒரு காலகட்டத்தில் அமெரிக்காவை கூட இவங்க சமாதானமாக போய் ஆக வேண்டும். அமெரிக்காவை எதிர்த்து இந்த இப்போ ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள். ட்ரம்ப் வந்து எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போவார். அது வந்து நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம். சைனாவுக்கு எதிராக
அவர் ஒரு காலகட்டத்தில் 245% டேக்ஸ்ன்னு சொன்னார். அவர் எதை வேணாலும் பண்ணுவார். ஸோ நாளைக்கு ஒரு வேளை இவங்க சமாதானத்துக்கு போகலை, சமாதானத்துக்கு ஒன்றாங்க. இப்போ இந்த 50% அப்படிங்கிறது இதுதான் கடைசி அப்படின்னு கிடையாது. இதை நாளைக்கு திடீர்னு 75 அவங்க மாற்றலாம், 100 மாற்றலாம். இன்னும் கேட்டிங்கன்னா இன்னும் கடுமையாக போகணும்னா, இந்தியாவில் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் தொடர்ந்து பங்குகளை விற்றுனே வராங்க. கடந்த 2 வருடம், அதாவது போன வருஷம் ஜனவரியிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் மட்டுமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி அளவுக்கு அவங்க பங்குகளை இந்தியாவில் விற்றுருக்குறாங்க. இவ்வளோ பங்குகளை விற்கிறாங்க. இந்தியாவில் இருக்கிற பெரும்பாலான வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் அமெரிக்காவை சேர்ந்தவங்க தான். நாளைக்கு அவங்களையும் அவர் ப்ரெஷர் பண்ணுவார். நீங்கள் இந்தியாவில் முதலீடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் எக்ஸ்ட்ரா டேக்ஸ் போடுவேன் அப்படின்னு சொல்லுவார். அதையும் தாண்டி போனால் கற்பனையே பண்ண முடியாத வேலையெல்லாம் ட்ரம்ப் பண்ணுவார். இந்த யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, வாட்ஸ்அப்பு, ட்விட்டரு அவங்களெல்லாம் கூப்பிட்டு நீங்கள் யாரும் இந்தியாவுக்கு சர்வீஸாக கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவார். அப்படி கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டேக்ஸ் போடுவேன்னு சொல்லுவார். நீங்கள் கொஞ்சம் உங்கள் வாழ்க்கையை கற்பனை பண்ணி பாருங்கள். யூடியூப் இல்லாமல், இல்ல வாட்ஸ்அப் இல்லாம யோசிச்சு பார்க்க முடியாதுல்ல சார் டக்குன்னு. அதாவது நீங்கள் சொல்கிற வாட்ஸ்அப் இல்லாமல் யோசனை பண்ண முடியாதுன்றது கூட ஓகே. நீங்கள் ஒரு கான்வர்சேஷனா இன்னொருத்தவங்க ஒரு நண்பர்களுக்கு அப்படின்ற மாதிரி பேசுகிறீங்க. நண்பர்களுக்கு நம்ம வாட்ஸ்அப் இல்லாமல் கூட நம்ம வாழ்ந்துடலாம். ஆனால் சமூக வலைதளம் இல்லை, ஒரு ரயில்வே டிக்கெட்டை வந்து வாட்ஸ்அப்பில் தான் புக் பண்ணுறாங்க. அதாவது இது வந்து ஒரு நட்புக்காக மட்டும்தான் இது ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப் எல்லாம் பயன்படுதுன்னு கிடையாது. எத்தனையோ தொழில் நிறுவனங்களுக்கு அது வந்து ஒரு ஒரு பெரிய பயன்பாடாக இருக்குது. ஸோ இப்போ அந்த மாதிரிலாம் அவங்க பண்ண ஆரம்பித்தால் நம்ம நிலைமை என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். சரி, இப்போ பேசலாம். ஏங்க சைனா கூட தாங்க ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வருது, ஏன் வந்து சைனாவை வந்து மிரட்ட மாட்டேன்றாங்க அமெரிக்கா அப்படின்னா, சைனா வந்து அவ்வளோ லேஸில் மிரட்ட முடியாது. இப்போ நான் சொன்ன இத்தனை விஷயத்தையும் அவங்க சைனாவில் பண்ணாலுமே சைனாவால் சர்வை பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் யூடியூப் சொல்கிறீங்களா, யூடியூபுக்கு சமமான ஒன்று சைனாவில் வச்சுருக்காங்க. ஃபேஸ்புக் சொல்கிறீங்களா, அதுக்கு சமமான ஒன்று அங்கே இருக்குது. ஆனால் நம்ம என்ன வச்சுருக்கிறோம்? ஆக்சுவலாக அங்கே கூகுளே ஒர்க் ஆகாதுல்ல சார். அதாவது கூகுள்னா அதுக்கு இணையான ஒன்று அவங்க வச்சுருக்கிறாங்க. ஃபேஸ்புக் அதுக்கு இணையா, எல்லாத்துக்குமே இணையான ஒன்று அவங்க சைனாவில் எங்களுடைய தயாரிப்பு தான் அப்படிங்கிற மாதிரி. ஆமாம், அவங்களுடைய சொந்த ஆப்லாம் வச்சுருக்குறாங்க. ஆனால் நம்ம என்னாச்சு, ஒரு இந்திய அரசாங்கமே ரொம்ப முன்னெடுத்து இந்த ட்விட்டர்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அதுக்கு போட்டியாக ஒரு ஆப் ஒன்று ஆரம்பித்தாங்க, கூ அப்படின்னு ஒரு ஆப்பு. ஆனால் அந்த ஆப் இப்போ இருக்குதா? இல்லை, அது செயல்படுத்துகிற விதத்தில் தானே சார் இருக்கு. இப்போ இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம். ஆனால் பாயிண்ட் என்னென்னா வந்து ஒரு இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை கொள்கைகள் கடந்த பல ஆண்டுகளாக சரியில்லாமல் இருக்குது. நாம் வந்து யார் கூட போய் சண்டை போடுறோம்? அமெரிக்கா கூட சண்டை போட்டாலும் தப்பு இல்லை. இந்த தெம்மத்துண்டு நாடு பங்களாதேஷ், தெம்மத்துண்டு நாடு ஸ்ரீலங்கா, மால்தீவ்ஸ், இவங்கள கூடலாம் நம்ம போய் சண்டை போட்டுருக்குறோம். ஸோ இது வந்து ஒரு அரசாங்கம் தான் இதை வந்து முடிவு பண்ணணும். ஸோ கூடிய சீக்கிரம் அமெரிக்கா கூட சமாதானமாக போகணும், நம்முடைய நிலைமையை அவங்களுக்கு எடுத்து சொல்லணும். அப்போ அந்த இடத்துல தான் ஒரு பிரச்சனை வரும். ஏங்க நாங்கள் ஏழை நாடுங்க, எங்ககிட்ட வசதி இல்லைங்க, எங்களுக்கு கொஞ்சம் தயவு செஞ்சு ரஷ்யா கிட்ட குறைவான விலையில் கச்சா எண்ணெய் வாங்கிட்டு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொன்னால், அப்போ என்ன சொல்லுங்க, ஆமாங்க நீங்கள் ஏழை நாடுங்க, உங்கள் மக்கள் ஏழைகளுங்க, குறைவான விலையில் நாங்கள் கச்சா எண்ணெய் வாங்கிறதுக்கு அலோவ் பண்ணுறோம். ஆனால் வாங்கி நீங்கள் என்ன பண்ணணும்? பொதுமக்களுக்கு குறைவான விலையில் விற்கணும். ஆனால் உலகத்திலே அதிகமான விலையில் நீங்கள் பெட்ரோல் விற்கிறீங்க. மலேசியாவில் பெட்ரோல் 40 ரூபா, துபாயில் பெட்ரோல் 60 ரூபா, இந்தியாவில் பெட்ரோல் 100 ரூபா. அப்போ இது வந்து எப்படி வந்து இதுவாகும்? ஸோ அது வந்து ஆனால் திரைமறைவில் நடக்கிற பேச்சுவார்த்தையில் என்ன விவரம் பேசுகிறாங்கன்றது நமக்கு தெரியாது. ஆனால் இந்த மாதிரி அமெரிக்கா கேட்டால் இவங்க என்ன பண்ண முடியும்? கரெக்டாக தான் சார். ஸோ அந்த ஒரு இது இருக்குது. ஸோ அதனால் இன்னும் கொஞ்ச நாள் போனால் தான் தெரியும் இதெல்லாம் எப்படி என்ன ஆக போகுது, எப்படி ஆக போகுது. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. MCR Pure Cotton Club, formals and casual shirts.